அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது ஒட்டியான பந்தா. பந்தம்னா லாக் பண்ணுறது, ஒட்டியானம்னா நம்மளோட வயிற்றை லாக் பண்ணுறது. நம்ம வயிற்றில் ஒட்டியானம்லாம் போடுவோம்ல, அது மாதிரி இது சமஸ்கிருதத்தில் ஒட்டியான பந்தா அப்படின்னு இருக்கு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட பலன்களையும் நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். இப்போது கால்கள் நீங்கள் ஒன்று சுக்காசனால உட்காரலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வஜ்ராசனாலையும் உட்காரலாம். இந்த பந்தாவை நம்ம நின்றுட்டும் செய்யலாம். நின்றுட்டு பாதி உட்கார்ந்த மாதிரி காலை மடக்கிட்டு உட்கார்ந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கீழே தரையில அமர்ந்தும் இந்த மாதிரியும் செய்யலாம். ஒன்று சுக்காசனா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வஜ்ராசனால போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சுக்காசனாலே நம்ம பண்ணலாம். கால்கள் நல்லா இப்படி போட்டுட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. தலையும் கழுத்து எல்லாமே நமக்கு நேராக இருக்கணும். கைகள் நம்ம இப்படி வச்சுக்க போகிறோம். முட்டியில் இது இப்படி பிடிச்சி வச்சுக்க போகிறோம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ வயிற்றை மட்டும் நம்ம அப்படியே ஃபுல்லாக இப்படியே இழுத்து பிடிச்சி கொஞ்ச நேரம் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். அது ஒரு சில வினாடிகள் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு 3 வினாடிகள் இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 5 வினாடிகள் இருந்துக்கலாம், அதுக்கப்புறமேட்டு 10 வினாடிகள், அதுக்கப்புறம் முடிஞ்சால் அதிகமாக பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா 10 வினாடிகளே போதுமானது. அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கு எந்த பொறுத்த மாதிரி இண்டிவிஜுவல் பொறுத்த மாதிரி இது எல்லாமே மாறும். ஃபஸ்ட்டு இப்போ தான் பழக்கிறங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 3 செகண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம அப்படியே செகண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணும்போது உங்களோட மார்பு பகுதியும் சரி, முகமும் சரி எதுவுமே உங்களுக்கு ஆடக்கூடாது. அதே மாதிரி உங்களோட கவனம் முழுக்க உங்கள் வயிற்றில் தான் இருக்கணும். வயிற்று அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு அதுலேயே நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நம்ம பயிற்சி ஆசனம் மாதிரியும் பண்ணிடலாம். பயிற்சி ஆசனங்கள்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி பயிற்சி ஒரு பயிற்சி செஞ்சலாம். அதாவது ஒன்றும் இல்லை, மூச்சு இழுத்துட்டு அப்படியே நிறுத்தி வச்சுட்டு நம்ம விட போகிறோம். எதுவுமே பண்ண வேண்டாம், வயிற்றுலாம் இப்போ எதுவுமே ஹோல்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஒட்டியான பந்தா இப்போ பண்ணலை. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பயிற்சி மாதிரி பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்துக்கோங்க, அப்படியே நிறுத்தி வைங்க. ஒரு 5 வினாடிகள். வயிறு நல்லா வெளியில் வந்திருக்கணும். அப்படியே மூச்சு விட்டுடலாம். இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம். இதை நீங்கள் நிறைய முறை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ இந்த ஜலேந்திர பந்தா இருந்தாலும் சரி, நம்ம அதாவது த்ரோட் லாக்கில் பண்ணுவோம், அதுவும் சரி, இந்த ஒட்டியான பந்தாலும் சரி, இந்த அடுத்தடுத்த வருது இந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போது ஒட்டியான பந்தாக்கு போகலாம். கைகள் நல்லா இப்படி வச்சுக்கோங்க. நல்லா இப்படி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இழுத்துட்டு உங்கள் மூச்சை ஃபஸ்ட் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். மூச்சை இழுத்துட்டு நல்லா வெளியில் விட்டுருங்க. மூச்சை இழுத்து நல்லா வெளியில் விட்டுட்டா நம்ம வயிறு உள்ளே போகும். விட்டுட்டு அப்புறம் அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். எத்தனை செகண்ட்ஸோ 3 இல்லை 5 இல்லை 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம மூச்சை வெளியில் விட போகிறோம். இது கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சுக்கலாம். தளர்த்திக்கலாம். உங்கள் முழு கவனமும் இந்த வயிற்று மேலே தான் இருக்கணும். வயிறு நல்லா உள்ளே போயிட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அதுலேயே நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இதை கொஞ்சம் நின்றுட்டு பண்ணும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உட்காந்து பண்ணும் போதும் சரி, நீங்கள் நின்றுட்டு பண்ணும்போது அப்படியே ஹாஃப் சீட்டில் உட்காந்து பண்ணுவோம். அப்போ உங்கள் மார்பு பகுதியை கொஞ்சமாக இப்படி இழுத்துக்குவோம். கொஞ்சம் முன்னோக்கி வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா உங்கள் வயிறு நல்லா இப்படி உள்ளே போகும். அதுலேயே நிறுத்திடலாம். இப்போ நம்ம சொல்லாமல் அப்படியே பண்ணலாம். இன்னும் ஒரு முறை. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது மாதிரி நம்ம நிறைய ரவுண்ட்ஸ் செஞ்சுட்டே இருக்கலாம். சில பேருக்கு செய்யும் போது வயிறு நல்லா உள்நோக்கி வச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுறதுனால வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே செஞ்சுட்டே போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து நீங்கள் உடனே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஆனால் ரவுண்ட்ஸ் நீங்கள் நிறைய பண்ணாதான் அதோட பலன்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இந்த ஒட்டியான பந்தா பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயிற்று சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே நல்லாவே சரியாயிடும். இந்த அப்டமன் ஆர்கன்ஸ் உள்ள இருக்க ஆர்கன்ஸ் இல்லை அந்த மசில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே மசாஜ் பண்ணி தரும்.
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா நம்மளோட லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் கீழே வந்து ஒரு டயஃப்ரம்னு சொல்லிட்டு இருக்கும். டயஃப்ரம்னு ஒரு ஆர்கன் இருக்கு. அதுதான் வந்து நம்மளோட மூச்சு விடுறதும் சரி, வெளியில இழுக்கிறதுமே சரி, உள்ள இழுக்கிறதும் சரி, வெளியில விடுறதும் சரி, அந்த டயஃப்ரம் தான் அந்த வேலை செய்யும். அதாவது நம்மளோட இந்த விலா எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இந்த இடத்துல வந்து நமக்கு இருக்கும் அந்த டயஃப்ரம். அது வந்து இது ரொம்பவே வந்து நல்லாவே மசாஜ் பண்ணுறதுனால நமக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளமில் வந்து எதுவுமே வந்து வராது. சில பேருக்கு ஆஸ்துமா, ப்ரீசிங் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்க வந்து இந்த வந்து ஒட்டியான பந்தா செய்யும் போது அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து அவங்களுக்கு க்யூர் ஆகிடும். இது மாதிரி செய்ய தான் மூச்சு பயிற்சியாக இருந்தாலும் சரி, அப்புறம் நயமாக சொல்கிறோம் இல்லையா, அது இருந்தாலும் சரி, இந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சேர்ந்து அப்படியே நம்ம செய்யும் போது தான் வந்து நம்மளோட உடல்கள் வந்து நல்லாவே வந்து இப்போ எப்படி நம்ம வெளியே உடம்பை வந்து நம்ம சுத்தப்படுத்துகிறோமோ, நம்ம குளிக்கும் போது சுத்தப்படுத்துகிறோமோ, அதே மாதிரி இந்த யோகா மூலியமாக வந்து நம்மளோட உள்ள உறுப்புகள் எல்லாமே வந்து நம்ம இது மூலியமாக வந்து சுத்தப்படுத்திக்கலாம். இந்த பந்தாவை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.